ஒரு ஊருக்கு ஏதோ ஒரு ஸ்பெஷல் இருக்கும், இல்ல அந்த ஊர்ல ஏதோ ஒரு இடம் ஸ்பெஷலா இருக்கும். ஆனா ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடமும் ஸ்பெஷலா அதுக்குன்னு தனியா ஒரு வரலாறு, ஒரு பேக்ரவுண்டு அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த ஊரு தாங்க இந்த மதுரை மாநகரம். இந்த மதுரையை பத்தி நம்ம எத்தனையோ விஷயங்கள் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோக்கள்ல பார்த்திருக்கோம். ஆனாலும் இந்த மதுரையில சொல்றதுக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. அந்த அளவுக்கு இடங்கள் இருக்குது. இந்த மதுரையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு பேக்ரவுண்ட், ஒரு வரலாற்று பின்னணி இருக்கு. அந்த மதுரையில இருக்கிறவங்க அந்த இடத்துக்கு தினம் அந்த இடத்தை கிராஸ் பண்ணி போவாங்க, இல்ல ஒரு நாளைக்கு ஒரு தடவையாது அந்த இடத்துக்கு போயிட்டு வருவாங்க. ஆனா அந்த இடத்தை பற்றின வரலாறு இன்னைக்கு அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம், இல்ல தெரிஞ்சிருந்தா கூட தெரிஞ்சவங்க கூட மறந்துருக்கலாம். அந்த மாதிரி எத்தனையோ இடங்கள் மதுரையில இருந்துகிட்டு தான் இருக்கு. அந்த மாதிரி மதுரையினுடைய மிக முக்கியமான இரண்டு இடங்களை பத்தி, அந்த இடங்களினுடைய வரலாறு, அதுக்கு பிடித்த சில சுவாரஸ்யமான தகவல்களை தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இது தடம் யூடியூப் சேனல். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதிப்பவன் மாமனிதன். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க நீங்க வீடியோக்குள்ள போலாம். மதுரை மாநகரத்தினுடைய மிக முக்கியமான ஒரு பகுதி அப்படிங்கிறது எதுன்னு பார்த்தா தமுக்கம் அப்படிங்கிறத சொல்லலாம். ஏன்னா மதுரையுடைய புறநகர்ல இருந்து ஊருக்குள்ள வராங்க, அதுவும் முக்கியமா அந்த வடக்கு பகுதியில இருந்து ஊருக்குள்ள வர்றவங்க இந்த தமுக்கம் வழியாகத்தான் ஊருக்குள்ள வந்தாகணும். ஏன் இந்த சித்திரை திருவிழா அழகர் ஆற்றல் இறங்குற வைபவத்துக்கு அழகர் கோயில இருந்து வர்ற அழகர் கூட, இந்த கள்ளழகர் கூட இந்த தமுக்கத்தை தாண்டி தான் அழகர் ஆற்றுல, வைகை ஆற்றுல போய் இறங்கணும். ஏன்னா அது அந்த அளவுக்கு இந்த வைகை ஆற்றினுடைய கரையில அமைஞ்சிருக்கிற இந்த இடம் தான் தமுக்கம் அப்படிங்கிறது. இந்த தமுக்கம் அப்படிங்கிறது இந்த இடம் ஒரு தமுக்கம் மைதானம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த இடம் 17ஆம் நூற்றாண்டுல விஸ்வநாத நாயக்கர் அப்படிங்கிற ஒரு நாயக்கர் வம்சத்தினுடைய பிரதிநிதியால இந்த இடம் நிர்மாணிக்கப்பட்டுச்சு. மக்கள் அவங்களுடைய கொண்டாட்டங்களுக்காகவும் பல கலை நிகழ்ச்சிக்காகவும் ஒரு கேதரிங் நடத்துறதுக்கான ஒரு இடமாக இந்த தமுக்கம் அப்படிங்கிற இடத்தை அந்த விஸ்வநாத நாயக்கர் உருவாக்குனாரு. இந்த தமுக்கத்தினுடைய பெயர் காரணம் அப்படின்னு பார்த்தா தமுகமு அப்படிங்கிற தெலுங்கு வார்த்தையிலிருந்து இந்த பெயர் வந்ததா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம தமுக்கம் அப்படிங்கிற வார்த்தைக்கான தமிழ் அர்த்தம் அப்படின்னு பார்த்தா, தமுக்கம்ங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தா போருக்கு போகக்கூடிய யானைகள், அதாவது யானை படைகள் கூறக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறது தான் அந்த தமுக்கம் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த மாதிரியான ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று இடம் தான் இந்த தமுக்கம். அப்ப இன்னைக்கும் இந்த தமுக்கம் மைதானம் ஒரு அந்த விஸ்வநாத நாயக்கர் என்ன பர்பஸ்க்காக கட்டினாரோ அதே பர்பஸ் தான் இன்னைக்கும் இந்த இடம் சர்வ் பண்ணிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா கவர்மெண்ட் நடத்தக்கூடிய பல கலை நிகழ்ச்சிகள், அரசு சித்திரை பொருட்காட்சி முதற்கொண்டு பல விஷயங்கள் இன்னைக்கும் இந்த தமுக்கத்துல தான் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கும் மக்களுடைய கொண்டாட்டங்களுக்கும் ஒரு மக்கள் கூடுறதுக்கான ஒரு இடமாகத்தான் இந்த தமுக்கம் அப்படிங்கிறது மதுரையில இருந்துகிட்டு இருக்கு. இந்த தமுக்கத்தை ஒட்டி இருக்கக்கூடிய இன்னொரு வரலாற்று சிறப்புமிக்க பகுதி காந்தி மியூசியம். இன்னைக்கு நம்ம இதை காந்தி மியூசியம்னு சொல்றோம். ஆனா உண்மையிலேயே இந்த மியூசியம், காந்தி மியூசியம் 17ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்டப்போ இது ராணி மங்கம்மாள் அவர்களுடைய ஒரு வசந்த மாளிகை, சம்மர் பேலஸ் ஆக இருந்துச்சு. அவங்க தங்குறதுக்கு, அந்த ராணி மங்கம்மாள் தங்குறதுக்கான ஒரு இடமாகத்தான், ஒரு மாளிகையாகத்தான் இந்த காந்தி மியூசியம், இந்த பில்டிங் 17ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்டுச்சு. இந்த ராணி மங்கம்மாளுடைய காலத்துக்கு அப்புறம் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு கீழே இந்த மதுரை வந்ததுக்கு அப்புறம் பிரிட்டிஷார் அதை அவங்க தமுக்கம் பேலஸ் அப்படின்னு குறிப்பிட்டு சொன்னாங்க. அந்த இடம் தான் அந்த பேலஸ் தான் பிரிட்டிஷ் கலெக்டர்ஸ் தங்கக்கூடிய ஒரு இடமா தான், கலெக்டர்ஸ் உடைய பங்களாவாக அந்த தமுக்கம் பேலஸ் தான் இருந்துச்சு. இந்த இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமும் இது தமுக்கம் பேலஸ் அப்படின்னு தான் சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருந்துச்சு. 1955 தான் ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த இடத்தை, இந்த சம்மர் பேலஸ், அந்த தமுக்கம் பேலஸ், ராணி மங்கம்மாளுடைய அரண்மனையை காந்தி ட்ரஸ்டுக்கு கொடுத்து அந்த காந்தி நினைவு இல்லம், ஒரு அருங்காட்சியகம் ஏற்படுத்துறதுக்காக இந்த இடத்தை தமிழ்நாடு கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு, அந்த காந்தி ட்ரஸ்டுக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த காந்தி அருங்காட்சியகம் நிறுவப்பட்டு அந்த இடத்துல வைக்கப்பட்டு அந்த பில்டிங்குடைய
வடக்கு பகுதியில நார்த் சைட்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம அந்த காந்தி லைப்ரரி, அப்புறம் அங்க கலை நிகழ்ச்சி நடத்துறதுக்கு அந்த கிரவுண்டு, இதெல்லாம் அதுக்கப்புறம் தான் நிர்மாணிக்கப்பட்டுச்சு. இப்போ இந்த 2 இடங்களுமே மதுரையினுடைய வரலாற்றை சொல்லக்கூடிய இடங்கள். இன்னும் பல தலைமுறைகளுக்கு இந்த இடங்கள் மதுரை எந்த மாதிரியான ஒரு வரலாறு இருந்துச்சு, மதுரையினுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத இன்னும் அடுத்து வரக்கூடிய பல தலைமுறைகளுக்கு இந்த 2 இடங்களும் சொல்லிட்டு தான் இருக்கும். அதாவது அந்த தமுக்கம் நம்ம சொன்ன மாதிரி இன்னைக்கு வரைக்கும் இத்தனை வருஷம் ஆனாலும், ஆட்சிகள் மாறினாலும், அந்த இடம் எதுக்காக கட்டினாங்களோ அதுக்காக இன்னைக்கும் பயன்பட்டு தான் இருக்கு. இன்னும் வரப்போற பல தலைமுறைகளுக்கு அது பயன்படுறது மட்டும் இல்லாம மதுரையினுடைய வரலாறையும் பெருமையையும் கண்டிப்பா அது பல தலைமுறைகளுக்கும் எடுத்துட்டு போகும் அப்படிங்கிறது ஒவ்வொரு மதுரைக்காரனும் பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். இந்த பதிவு உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தடம் பதிப்போம்.